வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் கஃபே ஸ்டைல் கோல்ட் காஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப குறைவு தான், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதை டேரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஃபி பவுடரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து அதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ப்ரிப்பரேஷனில் நெஸ்கஃபேயோடைய காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த காஃபி பவுடருடைய சுவை ஒவ்வொரு பிராண்ட்லேருந்து வேறுபட்டதாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த காஃபி ரொம்ப விரும்பி குடிப்பீங்களோ அந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை எடுத்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 10லேருந்து 15 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ரெசிபியில் நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 100லேருந்து 150 ml அளவு காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ப்ரிப்பரேஷனில் ஃபுல் க்ரீம் மில்க் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஃபுல் க்ரீமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் ரோஸ் மில்க் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் இந்த ரெசிபியில் காய்ச்சாத பால் சேர்த்துருக்கீங்களே, இது உடலுக்கு நல்லதாக கெட்டதான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பால் ஆல்மோஸ்ட் எல்லாமே பாஸ்டரைஸ் மில்க் தான். ஸோ பாஸ்டரைஸ் அப்படின்றது பாலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை கொள்றதுக்காக அதோடைய டெம்பரேச்சரை ஹை பண்ணி அண்ட் உடனடியாக அதை கூல் டவுன் பண்ணதன் பிறகு அதை பேக்கெட்டில் ஊற்றி செல் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ப்ராசஸ்லேயே மில்க் பாயில் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பசும் பால் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பாலை நீங்கள் ஒரு வாட்டி பாயில் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 200லேருந்து 250 கிராம் அளவு வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம கோல்ட் காஃபியை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து அழகாக ஒரு கிளாஸில் போர்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இதில் ஹெர்ஷி சிரப்பை ஒரு சாக்லேட் டெக்கரேட்டரில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் ஊற்றினதன் பிறகு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோல்ட் காஃபி சேர்த்துக்கலாம். காஃபி ஊற்றினதன் பிறகு கடைசியாக கொஞ்சம் காஃபி பவுட்ரு வச்சு இது மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம். சம்மருக்கு ஒரு சூப்பரான சுலபமான கோல்ட் காஃபி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.